ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் மிலிட்ரி ட்ரையல். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்காப்ரோவில் இருக்குதுங்க. இந்த இடத்துல நாங்கள் சேரி ப்ளூம் சொல்லுவாங்க, அந்த பூவை பார்க்குறதுக்காக நான் ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன். இது உண்மையிலேயே இதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் ஜப்பனீஸில் சக்குரான்னு சொல்லுவாங்க, சக்குரா பூ சொல்லுவாங்க. இது உண்மையிலே ஜப்பானில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஜப்பான்லேருந்து தான் அந்த நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டது, உன்னையை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான மரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு கட்டையான ஒரு மரமாக தான் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பூ மலர்ந்து இருக்குது. இலையை கூட நீங்கள் பார்க்க முடியல, எல்லாமே மரம் பூரா பூவாக தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் டூரிஸ்ட்கெலாம் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பார்க்கிங்லாம் நல்லா அவைலபிளாகவே இருக்குது. பாருங்கள், வெறும் இலையை கூட உங்களால் பார்க்க முடியல. பாருங்கள், வெறும் பூவாக தான் இருக்குது. இது என்னென்னு சொன்னால் பூத்து எல்லாமே ஒரே நேரத்தில் பூத்து 3 அல்லது 4 நாளாக, ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே எல்லாம் கொட்டி போயிருங்க. அதுக்குள்ளே விருப்பப்பட்டவங்க போய் பார்த்துக்குங்க. இது இங்கே மட்டும்தான் இருக்குதான்னு தான் அப்படி கிடையாது, பல இடங்களில் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. சேரி ப்ளூம் நியர் மீ நீங்கள் தட்டினீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய லொக்கேஷனும் காமிக்கும். நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். இது அதிக ஃபேமஸான இடம்னு சொன்னால் ஹை பார்க்குக்கு போனால் அங்கே அதிகமான மரங்களை பார்த்து ரசிக்கலாம். மிசிசாகாவிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாம்சன் பார்க் அதுக்கிட்டேயும் கூட இருக்குது. போய் பார்த்து ரசிங்க. ஃபோட்டோவுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அருமையான ஒரு வியூவாக இருக்குங்க. இந்த இடத்துல 2 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்காகவே நிறைய பேர் வர்றாங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது மாதிரியான வீடியோ கண்டினியூவாக என்னுடைய சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். என்னோடய மகன் அப்படி ஜாலியாக ஹாயாக நிற்கிறாரு. அதே ஒரு வீடியோ. எல்லா பிள்ளைங்களும் இருக்கும் போது என் மகனை எடுக்கணும் தானே, என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே. வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்குதா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிருந்த நேரம் கூட சில யூடியூபரும் வந்திருந்தாங்க. அவங்க ஷூட் பண்ணி அவங்க சேனலில் போடுறாங்க. பார்க்கறது ரொம்ப இன்பமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த வாரத்துக்குள்ளே போய் பார்த்துருங்க. அடுத்த வாரம்லாம் அந்த பூவெல்லாம் கொட்டிடுங்க, பார்க்க முடியாது. இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது பூக்கும். பாருங்கள், இந்த வேறு மாதிரி இருக்குது பாருங்கள், செவத்துலலாம் பரவுன மாதிரி. இது வேறு கிடையாது, இது ஒரு செடி. இது இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு எல்லாம் என்ன சொல்கிறது, துளுத்து பச்சைன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன். இப்போ பூவெல்லாம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சு பாய். மற்றும் ஒரு வீடியோவோட சந்திப்போம்.